கடந்த 17 நாட்களாக நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 100 தொகுதிக்கு மேலே போய் உதயசூரிய சின்னத்துக்கும் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு கேட்டு விட்டு வந்துட்டு இருக்கிறேன். மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நம்முடைய கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் அடுத்து சொல்கிறேன், இந்த முறை மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராக வரப்போறாரு. கரெக்டா? உங்களை எல்லாம் இங்கே கோபி தொகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் பார்த்து நம்முடைய உதயசூரிய சின்னத்துக்கு உதயசூரிய சின்னத்துக்கு அண்ணன் நல்லசிவம் அவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் இந்த முறை வர மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணுங்கிறதுக்காக உங்களை எல்லாம் தேடி நாடி நான் வந்திருக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன், உதயசூரியன் ஓட்டு போட்டுருவீங்களான்னு கேட்க வந்தேன். ஓட்டு போட்டுருவீங்களா? வெற்றி நிச்சயமா? கோபிச்செட்டிப்பாளையம் வெற்றி நிச்சயமா? அண்ணன் நல்லசிவமோட வெற்றி நிச்சயமா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு போன முறை நாம வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இந்த முறை போன முறை நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இந்த முறை அதை தவற மீண்டும் செஞ்சிடக்கூடாது. இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அந்த நல்லசிவம் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய ஈரோடு மேற்கு தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும், அண்ணன் அந்தியூருடைய வெற்றி வேட்பாளர் திரு சிவபாலன் அவர்களுக்கும், மாவட்ட அவைத்தலைவர் திரு பெருமாள் சாமி, நம்முடைய இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் பிரகாஷ், திரு குமரன், புகழேந்தி, சரஸ்வதி பழனிசாமி, கீதா முரளி, வெள்ளியங்கிரி, கீதா நடராஜன், நம்முடைய மாநில நிர்வாகிகள் செந்தில்நாதன், சிந்து ரவிச்சந்திரன், கள்ளிப்பட்டி மணி, காயத்ரி சீனிவாசன், மணிமாறன், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் எஸ்.ஏ. முருகன், சீனிவாசன், செந்தில்குமார், சென்னிமலை, ஜம்பு என்கிற சண்முகம், நாகராஜ், அன்பரசு, வேலவன், ஆனந்தகுமார், சண்முகம், ஆறுமுகம், பழனிசாமி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திருவேங்கடம், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சையத் நாசிர் அகமது, கார்த்திகேயன், வைத்தீஸ்வரன், வினோத்குமார், பிரகாஷ், இந்துகுமார், விஜயகுமார், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், இங்கே பெருமளவில் வந்திருக்கக்கூடிய அந்த அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், சகோதரிகளுக்கும், அத்தனை பேருக்கும், அதே போல முத்தமிழர் கலைஞருடைய உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று கோவை மாவட்டத்தில் நேற்று மாலையிலிருந்து நேற்று இரவு வரைக்கும் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இன்னைக்கு தான் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே நுழையிறேன். இந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ள நுழையும் போதே ஒரு தனி தெம்பும் வீரமும் தானாக வந்துடுது. ஏன்னா இது ஈரோட்டு சிங்கம், நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த மண் இந்த ஈரோட்டு மண். திராவிட இயக்கத்துடைய தாய் மண், தாய் வீடுனா அப்படின்னா இந்த ஈரோடு மாவட்டம் தான். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அரசியல் பாதை போட்டு கொடுத்த ஊர் இந்த ஈரோடு மண். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் காக்கணும்னா ஒட்டுமொத்த ஈரோடு மாவட்ட மக்களும் இன்னைக்கு ஒரே அணியா நாமெல்லாம் திரண்டு நிற்கிறோம். நிச்சயம் உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது இந்த ஈரோடு மாவட்டத்தில் அனைத்து தொகுதியிலையும் வெற்றி நிச்சயம் என்பது தெல்ல தெளிவாக தெரியுது. நம்முடைய தலைவர் ஒரு நல்ல வேட்பாளர், வெற்றி வேட்பாளரை உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார். ஆனால் நல்லசிவம் அவர்களை உங்ககிட்ட தான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான். ஆனால் நல்லசிவம் அவர்கள் இந்த ஈரோடு மாவட்டத்தில் நீண்ட காலமாக பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். தலைவர் அவர்கள் தலைமையில் இளைஞர் அணியில் பயணித்து அப்புறம் ஒன்றிய செயலராகி பிறகு மாவட்ட செயலர் பொறுப்புக்கு வந்து மிகச்சிறப்பாக உழைச்சி உள்ளாட்சியில் யூனியன் சேர்மனாக பணியாற்றவும் இருக்கிறார். அதனால் மக்கள் பணி, கழக பணி ரெண்டுத்துலேயும் மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் தான் ஆனால் நல்லசிவம் அவர்கள். ஒன்னே ஒன்று யோசிச்சுக்கோங்க, வெறும் தேர்தல் மட்டும் உங்களை சந்திக்கிறவங்க நம்முடைய வேட்பாளர் கிடையாது, ஆனால் நல்லசிவம் கிடையாது. வருடம் முழுக்க உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வந்து ஓடோடி உங்களுக்காக உழைக்கக்கூடியவர் தான் ஆனால் நல்லசிவம் அவர்கள். தனிப்பட்ட முறையில் இந்த கோபி தொகுதியுடைய மாப்பிள்ளை தான் ஆனால் நல்லசிவம் அவர்கள், உங்களுக்கு தெரியும். அதனால் இவர் புகுந்த வீடு கோபி, புகுந்த வீட்டோட பெருமையை நிச்சயம் அவர் காப்பாற்றுவார், உயர்த்துவார். தலைவரோட நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவர், என்னோட நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவர். தலைவர் அவர்கள்ட்ட உரிமையோடு பேசி உங்களுடைய தொகுதிக்கு, உங்களுடைய மாவட்டத்துக்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார் ஆனால் நல்லசிவம் அவர்கள். ஆகவே ஆனால் நல்லசிவம் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்து செஞ்சு கொடுப்பீங்களா? நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த 5 வருஷம், நான் இப்போ வந்து கேட்குறேன் இல்லை, இந்த முறை உதயசூரியனுக்கு வாய்ப்பு கொடுங்க.
அண்ணன் நல்லசிவம் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, வாக்கு கொடுங்க, வாக்களித்து வெற்றி பெறுவீங்கன்னு ஏன் கேட்குறேன்? எந்த உரிமையில கேட்குறேன்? இந்த தொகுதிக்கு அப்படியே இறங்கிடுங்க, அந்த கொடியை மட்டும் இறக்கிடுங்க. போட்டோ தான் வேணுமா? ஃப்ளெக்ஸாகவே அடிச்சிட்டிங்களா? சரி, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்ன போட்டிருக்கு? 10 தோல்வி பழனிசாமியா? இந்த முறை 10 தோல்வி. என்னப்பா விதவிதமா? கோயம்புத்தூர் குசும்பு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன ஈரோடு குசும்பா? இது என்னது? 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கு அனுப்பணும். செய்வீங்களா? விதவிதமா பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, யார் இது? நாம எல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவர் தான் அந்த முரட்டு அடிமை. இந்த பாருங்க, அந்த போட்டோலாம் இப்போ நான் எடுத்துட்டு வரதை நீங்க கொடுக்குறீங்க. இந்த கணக்கெல்லாம் என் மேல எழுதக்கூடாது. அவர் என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா, எனக்கு எந்த அனுபவமும் இல்லைன்ட்டாரு. நான் என்ன அம்மா என்ன சொன்னேன்? எனக்கு எந்த அனுபவம் கிடையாது தான். அந்த போட்டோட பெரிய போட்டோ வச்சிருக்கேன் பாருங்க, கையோட வச்சிருக்கிறேன். இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னா இப்போ என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா, செத்து போன்ட்டாருமா. என்ன நீ இருந்து உயிரை வாங்குற அப்படின்ட்டாரு. தோல்வி பயத்தில் கண்ணா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. சரி, இப்போ இந்த தொகுதிக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்குறாங்க? கோபி நகராட்சி முழுவதும் இன்னைக்கு 218 இடத்துல சாலை மேம்பாட்டு பணிகள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சியில் 2 புதிய சந்தை கட்டிடம் கட்டி கொடுத்துருக்குறோம். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சியில் ஒரு சயின்ஸ் சென்டர், அறிவுசார் மையம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11 பூங்காக்கள் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. கோபி பேருந்து நிலையம் 66 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. நகராட்சியில் சீரான குடிநீர் வழங்க குடிநீர் திட்ட பணிகள் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்பியூரில் கூட்டு குடிநீர் திட்டம் குழாய்கள் பதிக்கின்ற பணி. அதே மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடம், வெள்ளாங்கோவில வேளாண் குளிர்பதன கிடங்கு, நம்பியூர், எம்மாம்பூண்டி உள்ளிட்ட ஊர்களில் புதிய டிரான்ஸ்ஃபார்மர் அமைச்சு கொடுத்துருக்கிறோம். கோசனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்குமார் சுவாமி கோவிலில் தேர் திருப்பணி, தாசப்ப கவுண்டன் புதூரில் மருத்துவமனைக்கான கட்டட பணிகள், 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோபி நகராட்சிக்கு புதிய கட்டடம் அமைக்கின்ற பணி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளுக்கோ நிச்சயம் தண்ணீர் கொண்டு வந்து தரப்படும். இதெல்லாம் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள். இந்த 5 வருஷத்துல நம்முடைய தலைவர் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சில திட்டங்களை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்பேற்றதும் நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அப்படி அரசு பள்ளியில் காலை உணவு திட்டம், கல்லூரிக்கு போனால் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபா, 14 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறாங்க. எல்லாத்த விட முக்கியம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருதா? 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாசம் 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி பாஜகவும் அதிமுகவும் இந்த உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு வழக்காடு மன்றத்துக்கு போனாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபா கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா, நான் 5000 ரூபா கொடுப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000ன்னு நம்முடைய தலைவர் 5000 ரூபா 1,31,00,000 மகளிருக்கு காலையில் 6 மணிக்கு தலைவர் அமிச்சாரு. 9 மணிக்கெல்லாம் மகளிர் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம். மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி
உரிமை தொகை மேல கையை வச்சிருவாங்கன்னு தெளிவா போய் எடுத்துட்டீங்க. மகளிர் எல்லாம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க. இப்ப 23ஆம் தேதியும் அதே மாதிரி ஷார்ப்பா வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில ஆனா நல்ல சிவம் பேர் இருக்கும் பக்கத்துல உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய 2வது பேரா வாக்குப்பெட்டியில 2வது பேரு வாக்கு எண்ணிக்கையில முதல் இடத்துக்கு வரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். என்ன மகளிர் உரிமை தொகை ஆட்சி வந்த பிறகு முதலமைச்சர் அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்துவோம்னு சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1500 கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். முதியோர் உதவி தொகை OAP 1200லேருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் கலைஞர் கனவு இல்லம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமாக கொடுக்கப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி வீட்டில் பேசி முடிவெடுத்தாச்சா? என்ன வாங்க முடிவெடுத்தாச்சா? ஆட்சி அமைஞ்சன தலைவர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகள்லையும் 8000 ரூபாய் தலைவர் உங்க கையில ஒப்படைச்சிருவாரு. நீங்க முடிவெடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. உங்க வீடுகளுக்கு உங்களுடைய இல்லங்களுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவெடுத்துக்கோங்கன்னு தலைவர் உங்கள்கிட்ட உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா நம்முடைய ஆட்சி அமைய போது உறுதி. அதுக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா இந்த கோபி தொகுதியில அந்த நல்ல சிவம் அவர்களை உதயசூரிய சின்னத்துல நாம ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுவோமா? சரி, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? நானே ஒரு வேட்பாளர், அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு வேட்பாளர், நான் போட்டி போடுறேன் இந்த தேர்தலில். சென்னை எந்த தொகுதின்னு தெரியுமா? சென்னையில் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டி போடுறேன். தலைவர் அவர்கள் எனக்கு 2வது முறையாக வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நான் என் தொகுதிக்கே இன்னும் போல, ஒரே ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். என் தொகுதிக்கு போகாமல் கோபிக்கு வந்து அந்த நல்ல சிவம் அவர்கள் வெற்றி பெறணும்னு உங்ககிட்டலாம் கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என் வெற்றி முக்கியம் இல்லை, என் வெற்றியை விட எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கோபி தொகுதியில் அந்த நல்ல சிவம் அவர்கள் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? வெற்றி நிச்சயமா. உதயநிதி வந்தாப்புல பேசினாரு, போட்டோ காட்டினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு. ஆல் செட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் தலைவர் முடிவெடுத்த பாரு. அதே மாதிரி அந்தியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சகோதரர் சிவபாலன் அவர்களோ இங்கே வந்திருக்கிறார். அந்தியூர் தொகுதி மக்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வது, ஏற்கனவே நம்ம போன முறை வெற்றி பெற்றோம். நல்ல திட்டங்களை நல்ல சாதனைகளை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அந்தியூர் தொகுதியிலையும் அண்ணன் சிவபாலன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு கேட்குறேன். இன்னைக்கு தேதி 18, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்முடைய கைகளில் 5 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, போட்டோ காட்டினாரு, திட்டங்களை பற்றி சொன்னாரு, வாக்குறுதிகள் கொடுத்தாரு, கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு போகக்கூடாது. அடுத்த 5 நாட்கள் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்க. போயிட்டோம், வழி விட்டுருங்கப்பா. அடுத்த 5 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த 5 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்ககிட்டலாம் சொல்லுங்க. உங்களோட தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. இந்த 5 வருஷம் நம்ம என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறோம், நிச்சயம் நம்முடைய தலைவர் செய்வார். நம்முடைய முதலமைச்சர் சொன்னதை செஞ்சு காட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர். இவ்வளோ பண்ணியிருக்கிறோமே, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காங்களா? நமக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? நம்ம கேட்குற நிதியை கொடுக்குறாங்களா? இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சோடனே திரு மோடி அவர்கள் வாரம் வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. ஏதாவது பணம் வந்துச்சா? நமக்கான நிதி வந்துச்சா? எந்த நிதியும் வரல. நம்ம கிட்ட இருந்து எல்லா உரிமைகளையும் பறிக்கிறாங்க. கல்வி நிதி கொடுக்கல, 3500 கோடி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணுன்றாங்க. மும்மொழி கொள்கைலாம் என்ன? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியை திணிக்க முயற்சி எடுக்கிறாங்க. நேற்று நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க, டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலே முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தோம். இன்னைக்கு அதில் நம்முடைய தலைவர் தான் வெற்றி காண்டிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி, திமுகவுக்கு கிடைச்ச வெற்றி, நம்முடைய தலைவருக்கு கிடைச்ச வெற்றி, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் வெற்றி. 2வது வெற்றி இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த நல்ல சிவம் அவர்களும் அதே மாதிரி
அந்தியூர்ல அண்ணன் சிவபாலன் அவர்களும் ஜெயிச்சுட்டாங்கிற 2வது வெற்றி நம்முடைய காதுகளுக்கு வரணும். செஞ்சு காட்டுவீங்களா? ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு பிரச்சாரம் பண்ணுங்க. அடுத்த 5 நாட்கள் நீங்க தனியா ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா நிச்சயம் 2 பேரும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை நிச்சயம் நாம பெறுவோம். செஞ்சு கொடுப்போமா? உங்களுடைய அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.